பரிமளம் பார்வதி என்ன சங்கடப்படுத பத்தியா? கண்ணீரை வடிச்சுட்டுலாம் நிக்க. ஆமா, என்ன செய்ய, பாசமா வளர்த்த பேத்தி இல்ல, அதான் அவளுக்கு சங்கடமா இருக்கு. சங்கடம் இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு பேத்தி பக்கத்து வீட்டுல தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்குன்னு போட்டு இப்படி கண்ணீரை வடிச்சு கஷ்டப்பட்டு இருக்கலாமா? நீ சொல்லதும் சரிதான். இருந்தாலும் நீ இல்ல பரிமளம். இப்ப பாரு, பார்வதி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நிக்க. பாவம் மலர் எப்படி சங்கடப்பட்டு நிக்க பாரு. மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது பிள்ளை சிரிச்ச முகத்தோட போக வேண்டாமா பரிமளம்? முதல்ல பார்வதிட்ட சொல்லி அழுதை நிறுத்த சொல்லு. நான் சொன்னா கேட்க மாட்டா பரிமளம், நீ சொல்லு பார்வதி கிட்ட. அது சும்மா என்ன, அது வந்து போய் இழுத்துக்கிட்டு பரிமளம். பார்வதியை கூப்பிட்டு அழுதை நிப்பாட்ட சொல்லு. சரி பொண்ணு தாயி. பார்வதி பாட்டி கதறி கதறி அழத பார்த்தாலே மனசுக்கு என்ன சங்கடமா இருக்கு. பாத்தியா சின்ன பொண்ணு, ஆசையா வளர்த்த பேத்தி மாப்பிள்ளை வீட்டுக்கு போறேன்னு பார்வதி பாட்டி என்ன கதறி கதறி அழுதுகிட்டு கிடக்காவோ. ஆமாக்கா, என்ன செய்ய, எல்லாருக்கும் இதே நிலைமை தானே, மனசு சங்கடமா தானே இருக்கும். சங்கடமா தான் இருக்கும். ஆனா பார்வதி பாட்டி பக்கத்துல செல்வி அக்காவை பாரு, என்ன சிரிச்ச முகமா நிக்காவோன்னு. ஆமாக்கா, நல்ல சிரிச்ச முகமெல்லாம் நிக்காவோ. அது மவளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருக்குல, அந்த சந்தோஷத்துல நிக்கா செல்வி. ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். பெத்த மவளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சா சந்தோஷமா தான் இருக்கும். அது சரி, கமலாக்கா என்ன சிரிச்ச முகமாவும் இல்லாம, கோவமாவும் இல்லாம, சோகமாவும் இல்லாம, அப்படி அமைதியான ஒரு நடுத்தரமான முகத்தை வச்சுக்கிட்டு நிக்காவோ. ஏ சின்ன பொண்ணு, கமலாக்காவை பத்தியா? ஏன் இப்படி முகத்தை விடி வச்சுட்டு நிக்காவோ? மகனும் மருமகளும் நம்ம வீட்டுக்கு வரப்போறவனு சந்தோஷமாலாம் இருக்குன்னு கமலாக்கா, ஆனா முகத்தை ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டு நிக்காவோ. ஒருவேளை கமலாக்காவுக்கு பழைய நினைவுகளோ என்னவோ. மலர்ந்து மலராத பாதி மலர் போல. என்ன கீதாக்கா, நீங்க சோக கீதம் பாடுதீய? சின்ன பொண்ணு, நீ தானே சொன்ன கமலாக்கா பழைய நினைவுகளோட இருப்பாவளோடு. அட என்ன கீதா சொல்லுத? ஆமாக்கா, நம்ம கமலாக்காவுக்கு அவ மருமக அழத பார்த்த உடனே அவங்க பழைய நினைவுகள் வந்திருக்குமா இருக்கும். அவங்களும் கல்யாணம் முடிஞ்சு மறு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா வீட்டுல இருந்து மாமியார் வீட்டுக்கு கிளம்பும் போது அழுது போறன்னு இருப்பாவல்ல, அந்த ஞாபகம் வந்திருக்குமா இருக்கும். அதனாலதான் கமலாக்கா கவலையோட இல்ல மன கவலையோட நின்னுகிட்டு இருக்காவோ. கீதா சும்மா இருக்கீதா, நீ இப்படி நிக்கிறத பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வருது. ஆமா ஆமா, கமலாக்கா ஃபீல் பண்ணுதாவளோ இல்லையோ, கமலாக்காவை நினைச்சு நீங்க நிறைய ஃபீல் பண்ணுதியல. பின்ன என்ன சின்ன பொண்ணு, ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும். ஏக்கா பேசாம இருங்கக்கா, மரகதக்கா சொன்ன மாதிரி உங்களை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. சின்ன பொண்ணு, நீ எனக்கு எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட் தெரியுமா? நான் வருத்தப்பட்டாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது பத்தியா? பேசாம இருங்கக்கா, அப்புறம் நான் ஏதாவது வாய் உளறி சொல்லிட போறேன். வா சின்ன பொண்ணு, நீ வேற, நீ என்ன சொன்னாலும் என்னோட ஃப்ரெண்ட் நீதான். ஐயோ ஐயோ. மக்கா, நல்லா சாப்பிடு. நீ என்ன? சரியாச்சி, நீயும் வேலை வேலைக்கு நல்லபடியா சாப்பிடு. மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடாச்சி. ஏ பார்வதி, மக்கா, ஏ பார்வதி, என்ன பரிமளம்? இங்க பாரு, பிள்ளை நல்ல சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட மாமியார் வீட்டுக்கு போகணும். நீ அப்படிதான் வழி அனுப்பி வைக்கணும். நீ என்னடானா வாசல்ல நின்னுகிட்டு கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நிக்க. பாசமா வளர்த்த என் பேத்தி மாமியார் வீட்டுக்கு போறல்ல பரிமளம். இவன் எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு போக வேண்டியதான். அதுக்குன்னு நம்ம பேத்திய நம்ம வீட்லயே உட்காந்து வச்சிருக்க முடியுமா? சந்தோஷமா பிள்ளைய வழி அனுப்பி வை. நீ அழகா பார்த்து பிள்ளையும் சங்கடப்பட்டு நிக்க பாரு. சொல்லத கேளு பார்வதி, முதல்ல கண்ணீரை தோட. சரி பொண்ணு தாயி. ஆச்சி, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. உங்க பேத்திய நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். சரி பேர பிள்ளை, ரெண்டு பேரும் நல்லா இருங்க. ஏமாக்கா, உங்க ஆச்சியே அழகே நிப்பாட்டிட்டா. நீ நல்லா சிரிச்ச முகமா இருமா. இப்ப என்ன கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப தூரமாவா போற? 2 வீடு தள்ளிதான் நமக்கா போற. வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு ஆச்சியோன்னு கூப்பிட்டு அவங்க ஆச்சி வந்துட போறா. பார்வதி எங்க போயிட போறா மக்கா? நல்ல சிரிச்ச முகமா மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வேணுமா மக்கா? நீ இப்படி சிரிச்ச முகமா இருந்தா நமக்கா எங்க பார்வதியும் சந்தோஷமா இருப்பா. சரி ஆச்சி. பாத்தியா மக்கா, சொன்ன உடனே உங்க ஆச்சி முகத்துல எவ்வளவு சந்தோஷத்தை பத்தியா? ஆச்சி, வேலைக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா எடுத்து சாப்பிடணும். என்ன மாத்திரை சாப்பிட மாட்டேன், மருந்து கசக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்க, அப்புறம் எங்க வீட்டுல இருந்து 2 8 தான் இங்க வந்து நானே மாத்திரையும் மருந்தையும் வாயில ஊத்தி விட்டுறோம் பாத்துக்க. சரி மக்கா, சரி மக்கா, கிளம்புவோமா? நல்ல நேரம் முடிய போகுதுல்ல. ஆச்சி, போயிட்டு வரோம். சரி மக்களே, போயிட்டு வாங்க. வீட்டுக்கு புது மருமா வரப்போறா. ஆனாலும் கமலாக்கா முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பு இல்லையே. என்னக்கா நீங்க, நான் மாமியார் ஆயிட்டேன், எங்க வீட்டுக்கு மருமா வரப்போறான்னு ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிய. இப்ப என்ன முகத்தை அப்படியே சோகமா வச்சுக்கிட்டு நிக்கிய? கீதா, அதான் நான் உங்ககிட்ட சொன்னோம்ல, எனக்கு ஏற்கனவே தலைவலின்னு. மருமகளை பார்த்த உடனே உங்களுக்கு தலைவலி எல்லாம் பறந்து போயிருக்கணுமா இந்நேரம்? எம்மா தாய்
தாயே சும்மா அதிகமா பேசிக்கிட்டு இருக்காதம்மா, என்னால பேச முடியல, ரொம்ப தலைவலிக்கு. சின்ன பொண்ணு, கமலாக்காவுக்கு பேச்சும் சரியில்லை, முகரக்கட்டையும் சரியில்லை, என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரி. அதான் சொல்லுதாவல்லக்கா கமலாக்காவுக்கு தலைவலின்னு. தலைவலினா கொஞ்சம் விக்ஸ கொண்டா, இல்லைன்னா தலைவலி மாத்திரையை கொண்டான்னு கேட்பாவோ நம்ம கிட்ட. ஆனா இன்னைக்கு ஒரு தினுசா முகரக்கட்டையை ஒரு மாதிரிலாம் வச்சுக்கிட்டு நிக்காவோ. சரிக்கா விடுங்க, அப்புறமா பேசிக்கிடுவோம். முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம் எல்லாருமா, வாங்க போவோம். மருமகளை மருமகளை பாபா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. ஏ சின்ன பொண்ணு கீதா, ரெண்டு பேரும் வாங்க. மருமகளை மருமகளை பாபா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. குணமிறக்கும் குணமகளை பாபா. அட என்னக்கா இது, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒன்னால நடக்கு. அட ஆமா லட்சுமி, நானும் அதைத்தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தெருட கிடந்து எல்லாரும் சண்டையை போடுவாளுவோம், நம்ம நின்று வேடிக்கை பார்க்கலாம்னு பார்த்தா மாப்பிள்ளையும் பொண்ணையும் எல்லாரும் சந்தோஷமால வீட்டுக்கு கூட்டிட்டு போறாளுவோ. ஆமாக்கா, எல்லாரும் நல்ல சிரிச்சு பேசல பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போறாளுவோ. அதுல இந்த சின்ன பொண்ணும் கீதாவும் மருமகளே மருமகளே வா வா, வலது காலை எடுத்து வச்சு வாவான்ல பாட்டு பாடி கூட்டிட்டு போறாளுவோ. ஆனா லட்சுமி ஒண்ணு கவனிச்சியா, நம்ம கமலாக்காவுக்கு முகம் அப்படியே வாடி போயிருந்தது பத்தியா? ஆமா ஆமா, நானும் பார்த்தேன்க்கா. நம்ம சொன்னதை மனசுல போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம்னு நினைக்கேன். அதனாலதான் கமலாக்கா முகம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம சொன்னதெல்லாம் கமலா காதுல மட்டும் நல்லா உரைச்சு விழுந்திருக்கு போலுக்கு. ஆனா இந்த செல்வி இருக்காள, செல்வி. ஆமாக்கா, நாம எவ்வளவு வேணா அவட்ட போட்டு கொடுத்தோம். நம்ம சொல்லி கொடுத்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்நேரம் செல்வி தான் சண்டையை போடுவான்னு நினைச்சேன். ஆனா அவ வாசல்ல நின்றுகிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டே எல்லாம் அவளை வீட்டுக்கு அனுப்பி வச்சா. என்ன செய்ய லட்சுமி, நாம ஒரு நேரம் நினைக்க மாதிரி இன்னொரு நேரம் நடக்க மாட்டேங்க பத்தியா. ஆனா இந்த சொர்ண கிழவி மட்டும் லேசா வத்தி வச்சா உடனே அப்படியே பத்திக்கிட்டுல எரியும். நாம இவ்வளவு தூரம் கமலாக்கா கிட்டையும் செல்வி கிட்டையும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தரை போட்டு கொடுத்தும் ஒரு பிரச்சனையும் நடக்கலையேக்கா. ஏக்கா கொஞ்சம் திரும்பி பாரு, அங்க கமலாக்கா வீட்டு வாசல்ல பொண்ணு மாப்பிள்ளையும் நின்றுட்டு இருக்காவோ. மருமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. அட என்னடா ரெண்டு பேரும் நின்னுட்டே இருக்கியா? அதான் வலது கால் எடுத்து வச்சு வாங்கன்னு சொல்லியாச்சுல. என்ன ரெண்டு பேரும் ஆரத்தி எடுப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ? ஏக்கா அது இங்க பாரு சுபாசு, சும்மா சும்மா எல்லாம் ஆரத்தி எடுத்துட்டு நடக்க முடியாது. வெத்தலை சூடம்னு எவ்வளவு காண வாங்க வேண்டியது இருக்கு. இனி குடும்பஸ்தன் ஆயாச்சு, இனிமேல சிக்கனமா இருக்காண்டாமா. அதானே, கமலாக்கா கோயிலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு கட்டி சூடா வாங்குவாவோ, வாங்கி ஒவ்வொரு சாமிக்கா உடைச்சு உடைச்சு வச்சுல கும்பிட்டுட்டு வருவாவோ. என்னைக்குதா இதெல்லாம்? அக்கா உங்களை பத்தி உங்க மருமக கிட்ட பெருமையா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெருமைக்கும் சொல்லாண்டா எருமைக்கும் சொல்லாண்டா, வீட்டுக்குள்ள வாங்க. அட என்னக்கா உங்களுக்கு என்ன தலைவலி இன்னுமா போகல? அதான் மருமக வீட்டுக்கு வந்துட்டாள்ல. இங்க பாருக்கீதா, சும்மா சும்மா பேசிட்டு கிடக்காத, கொஞ்சம் பேச்ச குறை. எக்கா என்னக்கா இதெல்லாம்? நான் வீட்டுக்குள்ள போறேன், அவ ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வாங்க. கமலாக்காவுக்கு இது வரைக்கும் தலைவலி வந்ததும் இல்ல, இது மாதிரி முகம் சுழிச்சு பேசினதும் இல்லையே. சரியான வெக்கம் கட்டவளுவா இந்த கீதாவும் சின்ன பொண்ணும். ஆமாக்கா, அவளோட பத்தி நமக்கு தெரியாமலா இருக்கு. தெருவுல கடந்து இப்படி பாட்டு பாடிட்டு கிடக்காவளா, எழுது வெக்கமா இல்ல. செல்வியக்கா வீட்டுல இருந்து கமலாக்கா வீடு வரைக்கும் மாப்பிள்ளையும் பொண்ணு நடந்துதானே போனாவோ. ஆமா, ரெண்டு வீடு தள்ளி போறதுக்கு என்ன பஸ்ஸா வைக்க முடியும்? நடந்துதான் போக முடியும். ஏக்கா நான் அதை சொல்லல, இந்த சின்ன பொண்ணு கீதாவும் இங்க செல்வியக்கா வீட்டுல இருந்து கமலாக்கா வீடு வரைக்கும் நடந்து போனவள்ல மாப்பிள்ளை பொண்ணு கூட, அப்பமே பாட்டு பாடிக்கிட்டு தானே ஆடிக்கிட்டு போனாளுவா. அதான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, அவளோ ரெண்டு பேரும் வெக்கம் கட்டவாளுவான்னு. இப்ப நம்ம போய் கேட்டோம்னு வச்சுக்கிய, உடனே அந்த ஆளா சொல்லிடுவான், இது எங்க வீட்டு கல்யாணம், எங்க கமலாக்கா, எங்க வீட்டு மாப்பிள்ளை பொண்ணு, நாங்க அப்படிதான் ஆடுவோம் பாடுவோம், உங்களுக்கு என்ன அப்படின்னு மூஞ்சில் அடிச்சாப்புல சொல்லுவாளுவா. நமக்கு என்ன? ஆமாக்கா, இந்த தெருல ஒரு 4-5 பேர் கிடக்காளுவா. அப்படியே எல்லா விசேஷத்துக்கும் ஒண்ணு கூடிதான் போய் கிடப்பாவ பத்துக்க. இந்த ஒண்ணு கூட்டெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நம்ம பார்க்க தானே போறோம். நீ இந்த வேணும்னா பாரு, இந்த 4 பேரும் தெருல கடந்து முடிய பிடிச்சிக்கிட்டு சண்டையை போடாத நம்ம 2 பேரும் பார்க்க தானே போறோம். ஆமாக்கா, எல்லாவளும் கடந்து தெருல கடந்து சண்டையை போடாத பார்த்தாதாக்கா எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சே, இவ்வளவு தூரம் பாடுபட்டு ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாம போயிட்ட. அவள் எல்லாரும் சிரிச்சு பாடு பேசுறதெல்லாம் பார்க்க பார்க்க வயிறு எரியுது லட்சுமி. ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் இருக்கு, எரியுது, வயிறு எரியுது. ஆனா கமலாக்கா முகம் வாடி போய் கிடக்கு பத்தியா, அதை பார்த்து மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குக்கா. ஆமா லட்சுமி, நீ சொல்லதும் சரிதான். இவ்வளவு கலைவரத்துலயும் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. வா நம்ம ஒரு ஓரமா போய் உட்காருவோம். காலு வேற வலிக்கு இவ்வளவு நேரமா நின்னுகிட்டே நிக்கிது. எப்படியும் கமலா மூஞ்ச காட்டுவா மருமக கிட்ட, அந்தால சண்டை வரும். நம்ம இன்னைக்கு அதை வேடிக்கை பார்க்க தானே போறோம்.
ஏ பார்வதி, என்ன பொண்ணு தாயி, ஒரு 5 நிமிஷம் இருந்துடுங்க, இப்ப வந்துடுவேன். அட எங்கெங்கன உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு நீ எங்க போற? பரிமளம், அதான் சொல்லுதம்ல, ஒரு 5 நிமிஷம் இருந்துடுங்க, இப்ப வந்துடுவேன்னு. சங்கரன் கடையில சூடா வடை போட்டிருக்கான் பாத்துக்க. நான் சொல்லி வச்சுட்டு தான் வந்திருக்கேன், எடுத்து வைக்க சொல்லி. நான் அதை போய் வாங்கிட்டு வந்துருதானே. ஏமா எங்களுக்கெல்லாம் வடையெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பார்வதி. சொல்லத கேளுங்கம்மா, எல்லாருக்கும் சேர்த்துதான் நான் வடைய சொல்லியிருந்தேன். சின்ன பொண்ணு கீரை எல்லாரும் அவ பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாவோ. நீங்க எல்லாரும் சாப்பிட்டு போங்க. சூட காப்பியும் சொல்லியிருக்கேன், ரெண்டையும் வாங்கிட்டு வந்துருதேன்னா. காப்பி தானே ஒரு 5 மணி தானே குடிச்சுக்கலாம், அங்க வந்து உட்காரு. பரிமளம், மணி இப்பமே 4 மணிக்கு மேல ஆகுதுல்ல. இப்ப காப்பியை குடிச்சு வடைய தின்னாதானே தின்ன மாதிரி இருக்கும். நான் அதான் சொல்லியிருக்கேன்னு சொல்லுதம்ல, அப்பயும் உடனே போய் வாங்கிட்டு வந்துருவேன். பரிமளம், பார்வதி சொன்னதுதான், அவ எதுவும் கேட்க மாட்டா. போய் காப்பியும் வடையும் வாங்கிட்டு வரட்டும். நம்ம தான் 3 பேரும் ஒண்ணா உட்காந்து காப்பியை குடிப்போமே. அதுவும் சரிதான். பார்வதி, நான் வேணா உன் கூட கடைக்கு வரட்டா? ஏன் வேண்டாமா, நீ இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துருவேன். சரி சரி, போய் வாங்கிட்டு வா. சரி. அம்மா பார்வதி, என்ன பரிமளம்? அம்மா, உன் பேத்திய மாமியார் வீட்டுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு உன் மாமா போகலையா? ஆமா பார்வதி, நானும் கேட்கணும்னு தான் இருந்ததுக்க. அம்மா, செல்வி கமலா வீட்டுக்கு போகலையா? அது வந்து பொண்ணு தாயி, என் மவ ஊருக்கு கிளம்புதா பாத்துக்க. என்னது, செல்வி ஊருக்கு கிளம்புதாளா? அதானே, மலர் இப்பதான் மாமியார் வீட்டுக்கு கிளம்பியிருக்கா, அதுக்குள்ள அம்மாக்காரி ஊருக்கு கிளம்புதாளா? அது வந்து பரிமளம், அவ தெரிஞ்சவங்க யார் வீட்லயோ கல்யாணமா போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா பாத்துக்க. இன்னும் இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா அப்புறம் கேள்வி மேல கேள்வியா கேப்பாவோ. அப்புறம் நான் ஏதாவது உளறிட போறேன். சரி கிளம்புவோம். பார்வதி, ஏன் பார்வதி? அவன் காப்பியும் வடையும் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கல்ல, வாங்கிட்டு வந்துருவா. அதுக்குள்ள பொண்ணு தாயி, பார்வதிக்கு முகமே சரியில்லை பத்தியா? பேத்திக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சந்தோஷத்துல இருந்தா. ஆனா இப்ப முகத்தை பார்த்தா ஒரு மாதிரி சோகமா இருக்க மாதிரி இருக்குல்ல. அதான் இப்ப பேத்திய மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சால, அதுல 2 சொட்டு கண்ணீரை வடிச்சால, அதான் முகம் ஒரு மாதிரி இருக்கு. வேற ஒண்ணு இல்ல. ஆனா நீ வேற, அது சரிதான். ஆனா பார்வதிக்கு முகம் எப்பவும் இந்த மாதிரி இருக்காத, ஏதோ கவலையில இருக்கான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது பொண்ணு தாயி. சும்மா இருமா, நீ வேற. அவளே நமக்கு காப்பியும் வடையும் வாங்கிட்டு வரேன்னு சந்தோஷத்துல போயிட்டு இருக்கா. நீ என்னடான்னா முகத்தை சோகமா வச்சிருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல பொண்ணு தாயி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பார்வதி மனசுல ஏதோ கவலை இருக்கு. நான் தான் அதிர்ஷ்டக்காரி. செல்வி குரல் கேக்கு. ஆமா, அவளே தான். பொண்ணு தாயி, வீட்டுக்குள்ள இருந்து செல்வி குரல் கேட்க பத்தியா? ஆமா, அதான் பார்வதி சொன்னால, ஏதோ தெரிஞ்சவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கான்னு. அதான் கிளம்பிட்டு இருக்காளா இருக்கும். நானே தான் அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டசாலியா? பேத்திய மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டமேன்னு கவலையில இருக்கா பார்வதி. ஆனா அம்மாக்காரி என்ன சந்தோஷமா இருக்கா. எனக்கு தான் இனிமே எல்லாமே எனக்கு தான். எனக்கு தானாவா? என்னதான் அப்படி சொல்லிட்டு கிடக்கா? என்னன்னு தெரியல பொண்ணு தாயி. அவ பாட்டுக்கு ஒத்தையில எதையோ பேசிட்டு கிடக்கா. வா பரிமளம், என்னன்னு போய் பாப்போம். வாங்கக்கா, வந்து உட்காருங்க. உட்காருங்கக்கா. பாத்தியா சின்ன பொண்ணு, வீட்டுக்குள்ள வந்த உடனே மருமகளுக்கு என்ன பொறுப்பு பத்தியா? வந்த உடனே நம்மள உட்காருங்கக்கா உட்காருங்கக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமாக்கா, மலரும் சுபாஷும் தானே நம்மள உட்காருங்கக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ. ஆனா கமலாக்கா வாயை திறக்காம நிக்காம பாத்தியாடா? ஆமா சின்ன பொண்ணு, நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கமலாக்கா ஒரு வார்த்தை சொல்லுதாவளான்னு பாத்தியா? ஏக்கா, அது வந்து எங்க அத்தைக்கு தலைவலின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதனாலதான் அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. பாத்தியா சின்ன பொண்ணு, வீட்டுக்குள்ள வந்த உடனே மாமியாருக்கு மருமக சப்போட்டு. ஆமாக்கா, பின்ன அப்படித்தானே இருக்கணும். கமலாக்காவும் இதுக்கு தானே ஆசைப்பட்டாவோ, நமக்கு நல்ல சப்போர்ட் பண்ணத மாதிரி மருமக வரணும்னு தானே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாவோ. அது சரிதான், மாமியார் நினைச்ச மாதிரியே மருமகளும் வந்திருக்கா. இவ்வளவு தூரம் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த கமலக்கா பாத்துக்கிட்டே தானே நிக்காவோ. இப்பயாச்சு ஒரு சும்மா ஒரு வார்த்தைக்கு, சின்ன பொண்ணு உட்காரு, கீரை உட்காரு, கொஞ்சம் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுதாவளான்னு பாரு சின்ன பொண்ணு. ஏக்கா, அதான் கமலாக்காவுக்கு தலைவலின்னு நமக்கு தெரியும். அதுவும் இல்லாம மருமக வேற சொல்லுதாள்ல, அப்புறம் என்ன? அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, பார்வதி பாட்டி வீட்டுல வச்சு கமலாக்காவுக்கு முகர கட்ட சரியில்லைன்னு சொன்ன பத்தியா? இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்படியே தானே இருக்கு. எனக்கு என்னமோ கமலாக்கா மேல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. மருமக கிட்ட மாமியார் கிட்ட காட்டலாம்னு பாக்காவளோ. ஏக்கா, நீங்க வேற பேசாம இருங்க. இப்பதான் பொண்ணு மாப்பிளையும் மறுபடியும் போயிட்டு இப்போ நேரம் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காவோ. நீங்க இப்பவுமே கொளுத்தி போட்டுறாதீங்க. ஆமா, நான் அப்படியே கொளுத்தி போட்டுறேன். ஆள பாரு. சும்மா இருங்கக்கா, கமலாக்கா நம்ம ஃப்ரெண்டு, அவங்கள பத்தி நம்ம குறையெல்லாம் சொல்லலாமா? அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, ஃப்ரெண்டு தான். ஒரு வார்த்தை நம்மள உட்காருங்கன்னு சொல்லுதாவளான்னு பாத்தியா? ஏக்கா, உட்காருங்கன்னு கமலாக்கா தான் சொல்லணுமா? இதுவும் நம்ம வீடு மாதிரி தான். அடுக்காலையில போய் பழைய கஞ்சியே ஊற்றி குடிப்போம். இப்போ என்னடான்னா உட்கார சொல்லல, காப்பியை குடிக்க சொல்லல, தண்ணியை குடிக்க சொல்லலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு,
ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல பத்தியா? ஏக்கா பேசாம இருங்கக்கா. எப்படி சின்ன பொண்ணு பேசாம இருக்க? ஒரு மடக்கு காப்பி குடிச்சிட்டு போட்டு ஒரு வார்த்தை சொல்லுதே அவளன்னு பாத்தியா? ஏக்கா பால்காரனே வந்துட்டாவோன்னு சொல்லிக்கிட்டு தான் மரகதக்கா கிளம்பிட்டாவோ. பேசாம வாங்க நம்மளும் 2 பேரும் போய் பாலை வாங்கி வீட்டுல வச்சுட்டு வருவோம். அதுவும் சரிதான். இங்க எவ்வளவு நேரம் கால் கடுக்க நின்னாலும் கமலாக்கா நமக்கு காப்பி போட்டு தரமாட்டாவோ. நம்ம வீட்லயாவது போய் பாலை வாங்கி வச்சுட்டு வருவோம். மலரு வேற என்னமா? ஏக்கா இருங்கக்கா, பால்காரையும் பாலை கொண்டுட்டு போயிருவோம் பத்துக்க. அப்புறம் சாயங்காலம் காப்பி எல்லாம் போட்டு குடிக்கணும்ல, நாங்க போயிட்டு வர்றோம்னு உங்க மாமியார் கிட்ட சொல்லிருமா. என்ன பாவம் தலைவலியில இருக்கவ பத்தியா? வாச்சிட்டு பண்ணி நம்ம போவோம். இவ்வளவு தூரம் வந்திருக்கமே, ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல. இது தலைவலிக்குன்னு சொன்னீங்கல்ல, சூடா காபி போட்டு கொண்டு வரட்டா? அத்தை இதுக்கு இப்படி மூஞ்ச திருப்பிட்டு போறாங்க? சூடா காபி போட்டு தரட்டான்னு தானே கேட்டேன். மலரு என்னாச்சுமா? அது ஒண்ணு இல்லைங்க. இவ்வளவு நேரமா சிரிச்ச முகமா இருந்தா இப்ப என்ன ஒரு மாதிரி அமைதியாயிட்டா? அது அது வந்துங்க, அத்தை கிட்ட காபி போட்டு தரட்டான்னு தான் கேட்டேன். ஆனா அவங்க கோவமா போற மாதிரி இருக்கு. அட அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எங்க அம்மாவுக்கு தான் தலைவலி, உனக்கு தான் தெரியும்ல, எத்தனை நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அதான். அதுக்கு இல்லைங்க, ஆச்சி வீட்டுக்கு வந்து நம்மள கூப்பிட வரும்போது அத்தை முகம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதான் சொல்லுதம்ல மலரு, எங்க அம்மாவுக்கு தலைவலின்னு. எனக்கு தெரியுங்க, ஆனா என்கிட்ட சரியா கூட பேசல தெரியுமா? எனக்கு என்னவோ அத்தை என் மேல கோபமா இருக்காங்கன்னு நினைக்கேன். அட நீ வேற, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க அம்மா நீ மருமகளா அங்க வீட்டுக்கு வரணும்னு எவ்வளவு கனவு கண்டுட்டு சந்தோஷத்துல இருந்தாவ தெரியுமா? இப்ப போய் சொல்லுதா எங்க அம்மா உன் மேல என்னமோ கோவத்துல இருக்கா ஒண்ணு. அதுக்கு இல்லைங்க, மறுவீடுக்கு புது பட்டு சாரி எல்லாம் எடுக்கலையான்னு அத்தை கேட்டாங்க. அப்போ நீங்க தான் புதுசா துணியெல்லாம் ஒண்ணு எடுக்க வேண்டாம், ஏற்கனவே நிறைய இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அதை அத்தைக்கிட்ட சொன்ன உடனே அத்தைக்கு முகம் அப்படியே மாறி போயிட்டுங்க. எனக்கு என்னவோ எங்க வீட்ல புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல, அதை வச்சுதான் அத்தை கோபமா இருக்காங்கன்னு நினைக்கேன். அட பைத்தியமா நீ, ஒரு புது ட்ரெஸ் எடுக்கலன்னா எங்க அம்மா கோவப்பட்டுக்கிட்டு இருப்பா. நீ எதையும் போட்டு மனசுல குழப்பிக்காத மலரு. இன்னொன்னு தெரியுமா, எங்க அம்மாவே சரியான சிக்கனமானவங்க. இப்போ நம்ம துணிக்கெல்லாம் அதிகமா செலவு பண்ணல, சிக்கனமா இருந்திருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு எங்க அம்மா சந்தோஷம் தான் படுவா. அத்தை சிக்கனமானவங்க தான், ஆனா இப்ப என் மேல ஏதோ கோபமா இருக்க மாதிரி மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு தான் இந்த நகை பெட்டியும், எனக்கு தான் நகை பெட்டியே என்ன அழகா இருக்கு. இன்னைக்கு பெட்டி என் கையில, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த நகையும் என் கையில. தங்க விற்கப்பட்ட விலைக்கு 4 பவுன் தங்க செயின். ஏ பரிமளா, இது நம்ம கமலா அவ மருமகளுக்கு செயின் கொண்டு போட்டாள்ல, அந்த செயின் இருந்த நகை பெட்டி தானே? ஆமா பொண்ணு தாயி, அந்த டப்பாவை வச்சுதான் இவ என்னமோ பாட்டு பாடிட்டு கிடக்கா. ஆமா ஆமா, இவ ஊருக்குலாம் கிளம்ப போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, எங்கட உட்காந்துக்கிட்டு டப்பாவை கையில வச்சுக்கிட்டு எந்தலமா பேசிட்டு கிடக்கா. எங்க அம்மா சரியான கூறு கெட்டவ. நல்ல வேலை நான் புத்திசாலியா இருந்ததுனாலதான் இன்னைக்கு அம்மாவை கழுத்துல அவன் மாமியாரு தங்க செயின் போட்டிருக்கா. கமலம்மை நீ சொன்ன மாதிரி நகையை போட்டாதான் என் மவளை மாமியார் வீட்டுக்கு அனுப்புவேன்னு நான் எங்க அம்மா கிட்ட சண்டையை போட்டோம்ல, அதை எப்படியோ கமலம்மை நீ காதுல வாங்கியிருக்காவோ. அதை கேட்டுக்கிட்டுதான் ஐயோ நம்ம மருமவளை நம்ம வீட்டுக்கு அனுப்பாம இருந்துருவாளோன்னு ஒரு பயத்துலதான் கமலம்மை நீ செயின் கொண்டு வந்து என் மாவ கழுத்துல போட்டு விட்டுட்டாவோ. அடி பாவி, எப்படி என் சாமர்த்தியம். செல்வியா கொக்காவா? இப்ப மறுவெடுக்குன்னு ஒரு 4 பவுன்ல தங்க செயினா வாங்கி போட்டாச்சு மாவ கழுத்துல. இனி அடுத்தது தீபாவளி, பொங்கல் அப்படின்னு ஒவ்வொரு விசேஷமா வரும்ல, எல்லா செலவையும் மாமியார் தலையில கட்டிட வேண்டியதான். தலை தீபாவளிக்கு உங்க செல்ல மருமகளுக்கு நெக்லஸ் செஞ்சு போடுங்க மைனியோட நான் சொல்லிட மாட்டேன். காஞ்சிபுரம் பட்டு எடுத்து கொடுங்க, அப்புறம் பாத்திர பண்டமெல்லாம் எடுத்து கொடுங்க, அப்புறம் பொங்கலுக்கு சீர்வரிசையெல்லாம் எடுத்து கொடுங்க, அப்பமும் ஒரு லாங் செயின் இல்லைன்னா பெரிய ஆரம் செஞ்சு போடுங்கன்னு நான் சொல்லிட மாட்டேன். அடிப்பாவி, என் பரிமள கேட்டியா? இந்த செல்வி என்னது இப்படி இருந்து உளறிட்டு கிடக்கா? என் பொண்ணு தாயி அவ ஒண்ணும் உளரல, அவ புத்திய காட்டுதா. மகளுக்கு நகையெல்லாம் செஞ்சு போடுங்கன்னு அவ மாமியார் கிட்டயே சொல்லுவாளாமே. இப்பதான் எனக்கு புரியுது பொண்ணு தாயி, பார்வதி முகையும் வாடி போய் கிடக்குது. பிள்ளைய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கமேனு ஒரு சந்தோஷம் இல்ல. மாமியார் கிட்ட இருந்து நகைய வாங்கி போட்டுட்டோம், இன்னும் நகையெல்லாம் வாங்கி போட சொல்லணும்ல சொல்லிட்டு கிடக்கா. இப்படியாப்பட்டவ மவ வாழ்க்கையவே கெடுத்து விடுவா போலுக்க. இது சரியில்லை பொண்ணு தாயி, இது சரியே இல்ல. நகை டப்பா கூட எவ்வளவு அழகா என் சேலைக்கு மேட்சான கலர்ல இருக்கு.
ஆமாட்டி இருக்கும், மேட்சுக்கு மேட்சா இருக்கும். மகா மாமியார் வீட்டுக்கு போயிட்டா, இனி ஒரு மாசம் கழிச்சு வருவோம். வந்ததுக்கு அப்புறம் 2 சொட்டு கண்ணீரை வடிக்கணும். மக்களே, அம்மைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்கா. கையில ஒத்த பைசா கூட இல்ல அப்படின்னு 2 சொட்டு கண்ணீரை வடிச்சா என் அம்மாவா அந்த 4 பவுன் செயினையும் கடத்தி என் கையில தந்துருவா. அத்தாடி, என்னமா பிளான் போடுறா? கேடு கிட்டவளா, மாவா கழுத்துல போட்டிருக்க நகைய புடுங்கணும்ல நினைச்சுக்கிட்டு இருக்க. நகைய அந்த ஆள கையோட வாங்கி இந்த பெட்டிக்குள்ள வச்சு பத்திரமா நம்ம வீட்டு பீரோல வச்சுக்கிட வேண்டியதா. தேவைப்பட்டா அடகு வைக்க வேண்டியதா, அப்படி இல்லைன்னா ஒரேடியா வித்துற வேண்டியதா. நகை விற்க விலைக்கு இன்னைக்கு 4 பவுன் செயின் வித்தா எவ்வளவு ரூபா வரும்? அட கடவுளே, இவள ஒரு பெத்த தாயா! மவ காலத்துல மாமியா போட்ட செயினை புடுங்கி வாங்கி எடுத்துட்டு போய் அதை விற்கலாம்னு சொல்லுதா, அடகு வைக்கலாம்னு சொல்லுதா. பொண்ணு தாயி, அதான் சொன்னோம்ல இவ போற போக்கே சரி இல்லைன்னு. அதுக்குன்னு இப்படியா ஒரு பெத்த தாயி நம்ம மாமியா வீட்டுல நல்ல நிம்மதியா வாழட்டுமே நினைக்கிறதுக்கு மாமியார் போட்ட செயினை புடுங்கிட்டு போய் விற்கலாம்ல சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு சீர்வரிசையா நம்ம ஆரம் செஞ்சு போட சொல்லியிருக்கோம்ல, அதையும் பொங்கல் முடிஞ்சு ஒரு மாசம் கழிச்சு வந்து இதே மாதிரி வாங்கிட்டு போயிட வேண்டியதா. அப்புறம் எப்படியோ மாமியார் வீட்டுல கமலாமையினு நிறைய பித்தளை பாத்திரம் எல்லாம் வச்சிருப்பாவோ, அதையும் எப்படியாவது கேட்டு எடுத்து தூக்கிட்டு போயிட வேண்டியதா. கேடு கட்டவள, இவெல்லாம் ஒரு பொம்பளையா? அவளுக்கு நம்ம பித்தளை பாத்திரம் அண்டா குண்டாலாம் வாங்கி கொடுக்கணுமே நினைக்கணும். அதுக்கு இல்லாம சம்மந்தி வீட்டுல இருந்து அவளுக்கு களை வாங்கிட்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்படியாப்பட்ட ஒரு மனுஷிய நான் உலகத்திலேயே பார்த்தது இல்லம்மா. கமலா இவகிட்ட ஒரு சீர்சனத்தைய நகை நட்டா பாத்திர பண்டமா ஏதாவது கேட்டாலா பத்தியா பரிமளம்? இவ என்னடா அவகிட்ட இருந்து ஆட்டை போடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனாலதான் இவ இப்படி பேசுறது எல்லாம் கேட்டு எனக்கு எரிச்சலா வருது. சின்ன பொண்ணு, எனக்கு என்னவோ கமலாக்கா ஒரே கவலையோட இருக்காவோன்னு நினைக்க மாட்டுங்க. ஏக்கா, அத கமலாக்கா சொன்னாவல்ல ஒரே தலைவலின்னு, நீங்க என்னடான்னா கவலையோட இருக்காவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. ஆட நீ வேற சும்மா தலைவலின்னு நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காவோ. கமலாக்கா மனசுல கவலை இருக்கு. எப்படிக்கா இவ்வளவு தெளிவா சொல்லுதிய? ஆமா சின்ன பொண்ணு, மவளையும் மருமகளையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது சந்தோஷமா கூட்டிட்டு போக வேண்டியதுன்னு எவ்வளவு தலைவலி இருந்தாலும். ஆனா கமலாக்கா முகம் வாடி போயிருந்து பத்தியா, அப்ப மனசுக்குள்ள கவலை இருக்குன்னு அர்த்தம். இப்ப கமலாக்காவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்ததுன்னு வச்சுக்கேன், தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் மறுபடி கழிஞ்சு இப்ப வீட்டுக்கு வரும்போது வழியில நின்றுகிட்டு எனக்கு அதை தரணும் இதை தரணும்னு சொல்லிட்டு வம்பு இழுப்பாள்ல, அதையெல்லாம் பார்த்து கமலாக்கா சந்தோஷப்படலாம்னு நினைச்சிருப்பாவோ. ஆனா அதுக்கு வழி இல்ல பத்தியா. ஏக்கா, என்னக்கா இப்படி பேசுதிய? நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையேன்னு ஒரு கவலையும் கமலாக்கா இது வரைக்கும் பட்ட மாதிரி தெரியலையே. நீங்க என்னடானா புதுசா இப்ப இப்படி சொல்லுதிய? ஆமா சின்ன பொண்ணு, எல்லாருக்கும் இருக்கப்பட்ட கவலை தானே. முன்னாடி எல்லாரும் எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு கவலைப்பட்டு இருப்பாவோ. ஆனா இப்ப எல்லாரும் பொம்பளை பிள்ளைதானே தேடிக்கிட்டு இருக்காவோ. கமலாக்கா நமக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருக்காதான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாவோ சின்ன பொண்ணு. ஏக்கா, கமலாக்கா அப்படியே கவலைப்பட்டிருப்பாவோன்னு சொல்லுதிய? ஆனா ஆமா சின்ன பொண்ணு, அவ இவ்வளவு நேரமா விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. ஏக்கா, இதை நீங்க என்கிட்ட முதல்லயே சொல்லியிருந்தீங்கன்னா நானே நம்ம சுபாஷுக்கு அக்காவா நடிச்சிருப்போம்ல. என்னது, நடிச்சிருப்பியா? ஆமாக்கா, சுபாஷ் எப்பவும் என்ன பார்த்து அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுதான். அப்ப சுபாஷ் எனக்கு தம்பி தானே. நீங்க சொல்லுற மாதிரி தம்பியும் தம்பி பண்ணாட்டியும் இப்ப கல்யாணம் முடிஞ்சு மறுபடியும் முடிஞ்சு இப்ப வீட்டுக்கு வரும்போது வாசல்ல நிற்கும் போது நான் ஒரு அக்கா முறையில நின்றுக்கிட்டு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்டு கொஞ்சம் வம்பு பண்ணிருப்போம்ல. அப்ப மலருக்கு நாத்தனாரா மாறலாம்னு பாத்தியோ? ஏக்கா, நாத்தனாருக்கு இல்லக்கா, நம்ம கமலாக்கா கவலைப்படாம இருந்திருப்பாவுல்ல. அதெல்லாம் சரிதான் சின்ன பொண்ணு. ஆனா கமலாக்கா ரொம்ப ஓவரத்தான் கவலைப்படுதாவோ. இப்ப எங்க வீட்டை பாரு, எங்க மாமியாரு எங்க வீட்டுக்காரர் ஒத்தைக்கு ஒரு மகன் தான். எங்க மாமியார் என்ன பொம்பளை பிள்ளை இல்லைன்னு கவலையப்பட்டாவோ? ஏக்கா, உங்க மாமியாரு கவலைப்படுதாவோ கவலைப்படல, அதை விடுங்க. உங்களுக்கு நாத்தனார் இல்லைன்னு கவலையா இருக்கக்கா, கவலையை விடுங்க. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? ஏக்கா, நானும் உங்க வீட்டுக்காரன் அண்ணன் தானே கூப்பிட்டு இருக்கேன். அப்ப நான் அண்ணனுக்கு தங்கச்சி தானே. அந்த வகையில பார்த்தா நானும் உங்களுக்கு நாத்தனார் தானே. அது வந்து ஏக்கா, கவலைப்படாதீக்கா. கமலாக்கா கவலைப்படுதாவோட நீங்க எவ்வளவு கவலைப்பட்டிய, அதே மாதிரி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க கவலைய நான் தீர்த்து வைக்கேன். ஆத்தாடி, இவ எனக்கு நாத்தனாரா? அம்மா, என் குடும்பத்துல கும்மி அடிச்சிருவா போலுக்கு. நானும் ஒரு பேச்சுக்கு எதேதோ சொன்னேன், கடைசியில என்கிட்ட எல்லாம் வாரா. என்னக்கா, நான் நாத்தனார்னு சொன்ன உடனே வாயடைச்சு போய் நிக்கிய? அது சின்ன பொண்ணு, மரகதக்கா. என்ன மரகதக்காவா? ஏக்கா, நான் தாங்க அங்க இருக்கேன். மரகதக்கா? அட ஆமா, மரகதக்கா தான் வாரவோ. நானும் இப்படி எல்லாம் பண்ணலாமான்னு எங்க அம்மா கிட்ட ஐடியா சொன்னா, எங்க அம்மைக்கு உடனே வந்துட்டு பாரு கோவம். ஆமா, பின்ன கோவம் வராம என்னடி செய்யும்? உடனே காப்பியை வாங்க போறேன், பச்சியை வாங்க போறேன்னு கடைக்கு போயிட்டாளா? இந்த 2 கிழவிகளுக்கும் வீட்டுல மருமக மாதிரி காப்பியெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டாவளோ? எங்க அம்மா தான் காப்பியை வாங்கி கொடுப்பானாம்ல. அத்தாடி பரிமளம், இவன் நம்ம 2 பேரை பத்தி தான் சொல்லுதா? ஆமா
சொல்லதையெல்லாம் அவ சொல்லட்டும். எங்க அம்மா தான் காப்பி வாங்கி தரேன்னு சொன்னா இவ ரெண்டு பேரும் சொல்ல வேண்டியதுனே காப்பியெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்க வீட்லயே போய் குடிச்சு விடுதோம்னு. வாசில கிடைக்கல காப்பி பச்செல்லாம், அதனாலதான் வாயை பொளந்துக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்காவோ. என்ன தைரியம் இவளுக்கு எங்களை பத்தி பேசுறதுக்கு? காப்பி தண்ணி வீட்டுல இல்லாம இவ வீட்டுல வந்து நாங்க குடிக்கமாம்ல. காப்பி தண்ணிய விடு பொண்ணு தாயி. நம்ம பார்வதி இப்ப எதுக்கு கடைக்கு போனான்னு நமக்கு இப்பதானே புரியுது. இந்த கேடு கட்டவா கமலா வீட்டுல இருந்து எல்லாத்தையும் அடிச்சு மாத்தலாம்னு பாத்திருக்கா. அத பார்வதி கிட்ட சொல்லியிருக்கா. பார்வதி கோவப்பட்டு அவ பாட்டுக்கு வெளியே கிளம்பி இருக்கா. பார்வதி நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாலா பத்திய பரிமாணம்? பேத்தி இப்பதான் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கு. உடனே இந்த பிரச்சனையெல்லாம் அவன் நம்ம கிட்ட சொல்லுவாளா? இல்லாட்டா கூட பார்வதி பத்தி நமக்கு தெரியாதா? எந்த மன கஷ்டமா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்ல கூடாதுன்னு தான் இருப்பா. அதுக்குன்னு இந்த கேடு கட்டவ இந்த மாதிரி புத்தியோட இருந்திருக்கா. அதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லாண்டாமா பரிமாணம்? அவ மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சங்கடப்பட்டு அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவள வந்து பாப்பா. இவதானே வந்து பாப்பா அம்மா செத்து போயிட்டாளா உயிரோட இருக்காளான்னு. நகை பாத்திர பண்டம் எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறமா வீடு யாரு பேர்ல இருக்குன்னு விசாரிச்சு நம்ம மவா பேர்ல எழுதி சொல்ல வேண்டியதா. எடி இது பரிமளாத்தே என்னது ஆச்சு உங்களுக்கு? காப்பி தண்ணி ஏதாவது போட்டு தரட்டா? உன் காப்பிய வேண்டாம், காப்பி தண்ணியே எங்களுக்கு வேண்டாம் டி. இது பொண்ணு தையத்தே. ஆமாடி அத்தைதான். நீ இன்னைக்கு எங்க கையால செத்த. இது அத்தையாவது சொத்தையாவது எவ்வளவு திமிருட்டி உனக்கு? இது எதுக்கு இந்த ரெண்டு பேரும் போட்டு அடிக்கிய? வாய மூடிடி. பெத்த பிள்ளை வாழ்க்கையை சீரழிக்கணும்னு நினைக்கிய நீ எல்லாம் ஒரு மனுஷியாட்டி. இது நான் அப்படி எல்லாம் ஒண்ணுமே நினைக்கலதே. ஆமா நினைக்கல காய போடலன்னு எங்கிட்ட ஓடுத? மவகிட்ட இருந்து நகையை புடுங்குவானா, அடகு வைப்பானா, இல்லைன்னா வேலைக்கு விற்பானா? அப்புறம் என்னட்டு சொன்ன வீட்டை எழுதி வாங்குவியா? வீட்டை? ஐயோ நமக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்ததா இவ ரெண்டு பேரும் கேட்டுட்டாவ போலுக்கு. எது என்ன விட்டுருந்தது? எங்கிட்ட ஓடுத? அப்படியே மவ மேல அக்கறையும் பாசமும் இருக்க மாதிரி நீ பேசுத. அவ்வளவு அக்கறை இருக்கப்பட்டவா மவ அம்மா வீட்டுல எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு ஒரு நேரம் வந்து பாத்துருப்பேடி. ஒரு நல்ல சம்பந்தமா பார்த்து பார்வதி பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா. அந்த பிள்ளைய நீ நல்ல விதமா வாழ விட மாட்ட போலுக்கு. எது அப்படி எல்லாம் சொல்லாதே. என் மேல வீண் பழியை சுமத்தாதே. ஆமாட்டி எங்களுக்கு வேற வேலையும் சொல்லி இல்ல பத்தியா? உன் மேல வீண் பழியை சுமத்ததுக்கு திமிரு பிடிச்சவளா இவ்வளவு நேரம் நீ பேசிக்கிட்டு இருந்ததா நாங்க ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு இருந்தோம். நீ பாதியில பேசும்போதே உன் வாயை வந்து உடைச்சிருப்பேன். சரி இதுக்கு மேல என்ன சொல்லுதான்னு தம்பி இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருந்தோம். எங்க அம்மா என்ன ஒண்ணு சொல்லல. ஆனா இவ ரெண்டு பேரும் என்ன ஆட்டி வெளுத்து எடுக்காவல. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிட வேண்டியதா. எடி எங்கடி ஓடுற? அம்மா யாதாடி நான் பேசிக்கிட்டு இருந்ததே இந்த ரெண்டு கிழவிகளும் ஒட்டி கேட்டுக்கிட்டு அம்மா என்ன அடி வெளுத்து விட்டாளுவா. எப்படியோ தப்பிச்சு ஓடியே வந்துட்டா. ஆமா இந்த நகடப்பவை எங்க போட்டோம்னு தெரியலையே. அளவோல சிவப்பு கலர்ல என் சேலைக்கு மேட்சா இருந்துச்சே. சரி தப்ப காணாம போனா போகட்டும். என் மவ கிட்ட இருந்து மட்டும் அடுத்த மாசம் எப்படியாவது நகையை வாங்கி விடணும். பாத்திய பரிமாணம் இவளுக்கு கொழுப்ப இவ்வளவு அடி மிதிச்சதுக்கு அப்புறமும் மவட்ட இருந்து அடுத்த மாசம் நகையை புடிஞ்சு போடுவானாம்ல. திமிரு பிடிச்சவா இவன் லேசு விட்ட ஆனா. இதனாலதானே இவளை வீட்டுக்குள்ள ஏத்தாம இருந்தா பார்வதி. ஐயோ பின்னாடியே தொடர்ந்துட்டு வந்துட்டாவளா. எங்கிட்ட ஓடுத? நீ யார்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. வாரியட பிய அடிச்சாலும் இவ திருந்த மாட்டாள்ல. இது கைய விட்டுக்கிட்டே நான் வீடு போய் சேர்ந்துருவே. அத்தையாவது சொத்தையாவது உங்க பாருட்டி இனி ஒரு நேரம் இந்த பக்கம் நீ வந்த காலை உடச்சி உன் கையில தந்துரும் பாத்துக்க. அது எப்படி பொண்ணு கட்டி கொடுத்துக்கிட்டு நான் பொண்ணு பார்க்க வரப்படாதா? ஆமா அப்படியே பார்க்க வந்துட்டாலும் போதுமே. அதான் சொல்லிட்டு இருக்கோம்லடி இனி ஒரு நேரம் இந்த ஊர் பக்கம் காலடி எடுத்து வைக்கப்படாதுன்னு. பண்ணுறதெல்லாம் வேண்டாத்தன வேலை. இதுல அப்படியே மவ மேல பாசமா இருக்க மாதிரி நினைப்பு இவளுக்கு. ஏ பரிமளம் பார்வதி அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கா. ஆமா வருத்தப்படாத மக்கா உன் மவ நல்லதா இருப்பா. அவன் நாங்க இருக்கோம்ல நாங்க நல்லபடியா பாத்துக்கிடியோம். பரிமளத்தே ஆமா மக்கா நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன்னால அடிக்கடி வர முடியலையேன்னு அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல மலரை நாங்க நல்லபடியா பாத்துக்கிடியோம். இது நீங்களே இப்படி பேசுறீங்க பரிமளம்? வா பார்வதி என்ன காபி வடை பஜ்ஜி எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்ன இப்ப வெறும் விசிட்டு வர. ஆமா உங்களை வீட்ல இருக்க சொன்னே நீங்க எனக்கு இந்த தெருல வந்து நிக்கிய. அது நம்ம மவ ஊருக்கு போறேன்னு சொன்னான்னா வழி அனுப்பி வைக்கணுமா? என்ன பாத்துக்கிட்டு இருக்க பொண்ணு தாயி எதையாவது சொல்லி சமாளி. அட
ஆமா பார்வதி, நீ பாட்டுக்கு எங்களுக்கு காப்பியை வாங்க போறேன், வடையை வாங்க போறேன், பச்சையை வாங்க போறேன் இங்க கடைக்கு வந்துட்டா. மவ ஊருக்கு கிளம்புறாள்ல, அவளை பஸ் ஏத்தி அனுப்பி வைக்கணுமா? இது அது நானே பஸ் ஏறி போயிருவேன். நீ போயிருவாமக்கா தன்னால பஸ் ஏறி. இருந்தாலும் எங்க மனசு தாங்காதுல. உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டிட்டு போய் பஸ் ஏத்தி விட்டாதானே எங்க மனசு நிம்மதியா இருக்கும். ஆமா, எங்க பார்வதிக்கு மவனா எங்களுக்கும் மவ மாதிரி தானே. எங்க மவளை பஸ் ஏத்தி விடுறதுக்கு நாங்க யார்கிட்ட கேட்கணும்? ஐயம்மா, நான் போறேன்னா அதான் மவ சொல்லுதல்ல பார்வதி, சரின்னு சொல்லு. திமிரு பிடிச்சவ பெத்தவளா இவ. என் பேத்தி வாழ்க்கையை நாசமாக்கலாம்ல நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப வேற போறேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. போட்டு ஒரேடியா போட்டு இந்த பக்கமே இவ வராண்டா. அட என்ன சொல்லி உங்க அம்மையவே பாத்துக்கிட்டு நிக்கா. உங்க அம்மா சரின்னு தான் சொல்லுவா. நீ சீக்கிரமா கிளம்பு, பஸ் வர நேரம் ஆகுது இல்ல? ஆமத்தே நேரம் ஆகுது, பஸ் வந்துரும், நான் போயிட்டு வரேன். என்னது போயிட்டு வரேன்னவா? உங்க அம்மா கிட்ட என்னடி சொன்ன? போறேன்னு தானே? அதே தான் எங்க கிட்டயும் நீ சொல்லணும். போறேன். காப்பி வாங்கலாம்னு தான் போனேன் பரிமளம். வடை போடுறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் ஆகுமா? அதான் சரி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் பாத்துக்க. பார்வதி, நீ வீட்டுக்கு போ. செல்வியா, நாங்க பஸ் ஏத்தி விட்டுட்டு வரேன்னு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவளே பஸ் ஏறி போய்கிட்டு வா. ஆனா நீ வேற, நீ போ வீட்டுல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நானும் பொண்ணு தையும் செல்வியை பஸ் ஏத்தி விட்டுட்டு சங்கரன் கடையில இருந்து காப்பியும் வடையும் நாங்களே வாங்கிட்டு வந்துருவேன். என்ன அப்படியே சொல்லுதா பரிமளம்? அப்படித்தான், முதல்ல கிளம்பு நீ வீட்டுக்கு. சரி பொண்ணு தாயி. என் பொண்ணு தாயி, இந்த செல்வி என்ன ஆனாலும் தெரிச்சு ஓடுதா பத்தியா? அவ தெரிச்சு ஓடுனாலும் ஓடாட்டியும் பரவாயில்ல, அவளை இன்னைக்கு பஸ்ல ஏத்தி விட்டுட்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்து சேரணும். கண்டை கேட்டேன் பொண்ணு தாயி, ஆனா இந்த மாதிரி ஒரு பொம்பளையா நான் உலகத்திலேயே பார்க்கலையா? செல்வி இங்கடி ஓடுதா? பாட்டி வச்சுட்டு பண்ணி மரகதக்காவுக்கு நம்ம மேல என்ன பாசம்னு நம்ம இங்கட படப்படையில உட்காந்து பாடு பேசணும்னு குடிக்கிறதுக்காக சூட காப்பியை கொண்டு வராங்க. ஆமா, நீங்க உட்காந்து பாடு பேசியன்னு உங்களுக்கு நான் காப்பியை கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். ஏக்கா உண்மையை சொல்லுங்கக்கா, எங்க மேல உங்களுக்கு பாசம் இல்ல? என்னத்த போட்டு இப்படி கேட்டுடக்க? நான் காப்பி கொண்டுட்டு வந்தது உங்க 2 பேருக்கு இல்ல, கமலாவுக்கு. அப்படின்னா எங்க மேல உங்களுக்கு பாசம் கம்மி, கமலாக்கா மேலதான் பாசம் அதிகம். பாத்தி சின்ன பண்ணி பாசம் வச்சு வச்சு நம்ம நம்பி ஏமாந்துட்டோம். அட என்னைக்குதா நீ தன்னால நீ பாட்டுக்கு பேசிடறக்கா, பாசம் வச்சிருக்கேன் பாசம் வைக்கலன்னு. கமலா தலைவலிக்குன்னு சொல்லிட்டு கிடந்தால, சரி சூடா ஒரு கப்பு காப்பி போட்டு கொண்டுட்டு போவோம் என்ன கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். ஏக்கா வீட்டுல மலர் இருக்கல்லக்கா, மலர் காப்பி போட்டு கொடுப்பாள்ல. சின்ன பொண்ணு, அவ 2 பேரும் இப்பதானே மறுபடியும் போயிட்டு வந்து நிக்காவோ, அவங்கள போட்டு காப்பியை போட்டு டீயை போடுன்னு நம்ம கமலா சொல்லுவாளா? அவ எதுவுமே சொல்ல மாட்டா. ஆமாக்கா, நீங்க சொல்லுது சரிதான். கமலாக்கா யாரையுமே வேலை வாங்க மாட்டாவல. அதுக்குன்னு மருமகளையுமா வேலை வாங்காம இருப்பாவோ? ஏக்கா கமலாக்காவை பத்தி நல்லா தெரிஞ்சுமே நீங்க ஏங்க இப்படி பேசுதிய? அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, வேலை வாங்க மாட்டாவோ சரிதான். அதுக்குன்னு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு காப்பி விடவும் போட்டு கேட்க மாட்டாவோ? கமலா கேட்கா இல்லைன்னா கேட்டாடி போற. ஆனா கமலா தலைவலின்னு கஷ்டப்படும் போது நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல கீதா, அதனாலதான் காப்பியை போட்டு கொண்டுட்டு போற முத்துக்க. ஏக்கா இப்படி இங்க இருந்து பாடு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் காப்பி ஆறி போயிருங்கக்கா. காப்பியை சூடா குடிச்சதுல தலைவலி சீக்கிரமா சரியாகும். ஆமா சின்ன பொண்ணு, அப்பனா கிளம்புதேன்னா? என்னதான் நம்ம மரகதக்கான்னு கூப்பிட்டு கிடந்தாலும் மரகதக்கா பாசம் கமலாக்கா கிட்டதான் போகுது. ஏக்கா ஒரு காப்பிக்கு போய் மரகதக்காவை எடை போடாதே இப்படி எல்லாம். மத்தியானம் சாப்பாடு மரகதக்கா வீட்டுல தானே சாப்பிட்டிய? காப்பின்னு சொல்லல சின்ன பொண்ணு, இப்ப மரகதக்கா வீட்டுல காப்பி போட்டு குடிச்சுக்கிட்டு தானே கமலாக்காவுக்கு காப்பி போட்டு கொண்டுட்டு போறாவோ. இப்ப நம்ம 2 சீனங்கள் இருக்கோட கொஞ்சமா இந்த கப்பு நினைப்பு இருந்தா கூட 2 கப்பு காப்பி போட்டு கொண்டு வந்திருக்கணும்ல. ஆமா, உங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு போட்டு சாயங்காலம் 4 மணிக்கு காப்பி, அப்புறம் ஸ்நாக்ஸ் சுண்டல் நவிச்சு எடுத்து உங்க தலையில கொண்டு வந்து கொட்டுவாவோ. ஆளை பாருங்களா ஆளை, ஒரு காப்பிக்கு போய் இப்படி எல்லாம் பேசுவேடாக்கும். சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பேசாத சின்ன பொண்ணு, நான் இந்த கமலை எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? ஆமா, பாசம் வச்சிருக்காங்களாம், பாசம் வச்சுட்டு தான் இப்படி எல்லாம் பேசுதீங்களோ. இவன் ஒருத்தி ஒரு கப்பு காப்பியை கொடுக்கலன்னு நம்ம வெளிப்படையா சொல்லுதோம். இவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த அக்கா பேசுற மாதிரி என்ன பத்தி ஏசிக்கிட்டு இருக்கா. நானே ஒத்திக்கு ஒரு மகனை பெத்து வச்சிருக்கேன். அவனுக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு நினைச்சு சந்தோஷப்படவா, இல்லனா என் மகனை வீட்டோட மருமகனா ஆக்கிடுவான்னு கவலைப்படவான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. பாவம், எங்க அத்தைக்கு ரொம்ப தலைவலிக்கு போல, அதனாலதான் படுத்திருக்காங்க. நம்ம தான் மருமகளுக்கு மருமகளா, மகளுக்கு மகளா இருந்து அத்தையை பார்த்துக்கிடணும். என்ன செய்ய கடவுளை, என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாளோ? ஏத்தே இவளுக்கு யாரு கூப்பிட்டா? எத்தே சொத்தேந்து கிடக்கா? ஏத்தே கொஞ்சம் எந்திரிங்க தே, சூடா காப்பி போட்டு கொண்டு வந்திருக்கேன். காப்பி எல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஏத்தே தலைவலின்னு சொன்னீங்கல்ல தே, சூடா காப்பியை குடிச்சா தலைவலி சீக்கிரமா போயிடும். எந்திரிச்சு காப்பியை குடிங்க தே.
என்ன கமலா ஒரு தினுசா பேசுன மாதிரி இருக்கு. ஏட்டி எந்திரிங்க காப்பியை குடிங்க. அதான் வேண்டாம்னு சொல்லுதம்ல. மர்மோல மாமா வாங்க மாமா. என்னாச்சுமா? அது வந்து மாமா அத்தை தலைவலின்னு படுத்திருக்காங்க. அதான் சூடா காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுத்தேன் காப்பியை குடிங்கன்னு. ஆனா அத்தை வேண்டாம்னு சொல்லுதாங்க. ஆமா இவகிட்ட காப்பியை வாங்கி குடிக்கிறான் நான் படுத்திருக்கேன் தலைவலியில. கமலா எடி கமலா இந்த மனுஷன் வேற. எடி என்னாச்சு உனக்கு? ஒரு நாள் இப்படி தலைவலின்னு படுக்க மாட்டியா? ஆமா எனக்கு தலைவலின்னு தெரு பூரா சொல்லுதல. எடி ஏன் இடி இப்படி கோவப்படுதா? ஒரு நாள் இப்படி தலைவலி மேல்வலின்னு படுக்க மாட்டியா? அதனால தானே கேட்டேன். ஆமா தலைவலி காய்ச்சல் எல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டுல வரும். இடி கோவப்படாதட்டி, கொஞ்சம் எந்திரிச்சு உட்காரு. அதான் மருமவ சூடா காப்பியை போட்டு கொண்டு வந்திருக்காள்ல, காப்பியை குடி. தலைவலி சட்டுன்னு பறந்து போயிரும். இங்க பாரு ஒய், நான் அப்பதே காப்பி வேண்டாம்னு சொல்லிட்டேன். பேசாம அவளை கொண்டு போக சொல்லும். இடி என்னடி ஆச்சு? யார்கிட்ட இப்படி பேசுத? வீட்டுக்கு வந்த மருமவ கிட்ட யார்கிட்ட இப்படி கோவமா பேசுத? ஆமா எனக்கு கோவமா பேசணும்னு நேச்சர். அதனாலதான் பேசிட்டு இருக்கேன். தலைவலிக்கு நான் பாட்டுக்கு படுத்திருக்கேன். சும்மா வந்து கிடந்துகிட்டு திமுரு குடிச்சவா மருமவளை அப்படி பாத்துக்கிடுவேன் இப்படி பாத்துக்கிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்ப தலைவலிக்குன்னு பிள்ளை காப்பியை போட்டு கொண்டு வந்திருக்கா. அவன் முன்னாடி எப்படி பேசலா பாறான். எம்மாடி அது அது ஒண்ணுமில்லம்மா. உங்க அத்தைக்கு தலைவலிலாம் லேசுல வராது பத்துக்க. இப்ப ரொம்ப தலைவலிக்கு போல, அதனாலதான் டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்கா. அவ கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா, அப்புறம் அவளுக்கு சரியாயிரும். அதுக்குள்ள மாமா சூடா காப்பியை குடிச்சா கொஞ்சம் சரியாகும்ல, அதனாலதான். இல்ல மருமவள, அவளுக்கு இப்போ ரொம்ப தலைவலிக்கு போலுக்கு, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திக்கிட்டோம். அதுக்கப்புறமா வேணா காப்பியை போட்டு கொடுத்துக்கிடலாம். கொண்ட மருமவள, காப்பியை நான் குடிக்கேன். இந்தாங்க மாமா. ஆமா நேரத்துல தான் காப்பியை குடிப்பீரோ? எடி என்னடி உனக்கு? அவன் நீ காப்பி வேண்டாம்னு சொல்லிட்டே இல்ல, நான் பாட்டுக்கு காப்பியை வாங்கி குடிக்கேன். உனக்கு என்னடி? அதான் சொல்றேன்ல நேரத்துல தான் காப்பியை குடிப்பீரோ? எடி மணி இப்ப 4:30 மணி ஆகுது. இப்ப காப்பி குடிக்கப்பட்ட நேரம் தானே. நம்ம வீட்டுல காப்பி குடிக்கிறதுக்கு நேரம் காலம்லாம் பார்க்கணும் மாட்டி. காப்பி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா காப்பியை குடிக்க வேண்டியதான். அது நம்ம வீட்ல 6 மணிக்கு மேலதான் காப்பியை குடிப்போம். நீர் இப்பலாம் ஒண்ணு காப்பியை குடிக்கேண்டா. எடி நீயும் குடிக்க மாட்ட, என்னையும் எம்டி குடிக்க விட மாட்டேக்கா காப்பியா? அந்த பிள்ளை பாம்போல கையில காப்பி கப்ப வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கா. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு வந்த மருமவ என்னடி நினைக்க அந்த பிள்ளை? என்ன நினைச்சா உமருக்கு என்ன? உமர் சோழியை மட்டும் பாரு. எடி நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன், இதெல்லாம் சரியில்லை பாத்துக்க. அப்படி இவ்வளவு கோவமா பேசுறாங்க. ஒருவேளை தலைவலி டென்ஷன்ல பேசுறாங்களா இருக்கும். எடி எவளாவது உன்கிட்ட எதையாவது சொல்லி கொடுத்தவளாட்டி? ஆமா சொல்லி கொடுக்க அவன் என்கிட்ட பேசாம போயிரும். திமுரு பிடிச்சவா என்ன பேசுதோன்னு நினைப்பு இல்லாம பேசுதாளா என்னவோ. என் மருமவளை அப்படி பாத்துக்கிடுவேன் இப்படி பாத்துக்கிடுவேன்னு சொல்லிட்டு கிடந்தா, இப்ப இவ போற போக்கே சரி இல்லையா? எம்மாடி உங்க அத்தைக்கு கொஞ்சம் பயங்கரமா தலைவலிக்கு போலுக்கு. அவ கொஞ்ச நேரம் தூங்கட்டும் என்ன? சரிங்க மாமா. காப்பி நேரத்துக்கு ஆறி இருக்குமா, அடுக்காலையில கொண்டு போய் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சூடு பண்ணி குடிச்சுக்கிடுதேன். மாமா நானே உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு சூடு பண்ணி தரேன். சரி மருமவளை, அடுக்காலையில கொண்டு வச்சிரு என்ன? சரி மாமா. வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அத்தை என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்காங்க. என்னன்னு தெரியலையே. திமுரு பிடிச்சவா பாவம் அந்த பிள்ளை மனசு சங்கடப்பட்டு போகுது. ஒவ்வொரு வீட்லயும் மருமகாரி வேலை செய்ய மாட்டேங்கான்னு மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வருது. ஆனா இங்க எல்லாம் தலைகீழ தான். என்ன செய்ய? இந்த கமலாவுக்கு ஏதாவது பியாகி பிடிச்சிருக்க என்னவோ. கமலா ஏக்கா வாங்கக்கா. ஏன் தலைவலிக்கிட்டு படுத்துக்கிட்டியா? அது ஆமாக்கா, லேச தலைவலியா இருந்து பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் தூங்கினா சரியா இருக்குமேனுதான்க்கா சும்மா படுத்திருந்தேன். புதுசா தலைவலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, ஆச்சரியமா தான் இருக்கு. என்னக்கா செய்ய, இந்த கல்யாண வேலையில அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சதுல தலைவலி வந்துட்டு வேற என்ன செய்ய முடியும்? சரிந்தா சூடா காப்பி போட்டு கொண்டு வந்தேன், காப்பியை குடி, தலைவலி எல்லாம் சரியாயிரும். ஏக்கா எதுக்குக்கா உங்களுக்கு வீண் சிரமம்? ஆட நீ வேற காப்பியை குடிமா, காப்பி ஆறிட போகுது. நாம காப்பியை கொண்டு கொடுத்ததுக்கு